வெல்கம் டு அகரமுதல் ஐஏஎஸ் அகாடமி. டெஸ்ட் 9ஓட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். திருப்புதல் தேர்வு தமிழில் 9th 10th 11th 12th இந்த புக்ஸ்லேருந்து 100 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ஏ. குமரிலப்பட்டர், பி. ஹிராஸ் பாரதியார், சி. சஹத்துலிங்கம், டி. பிரான்சிஸ் ஏலிஸ். கரெக்டான ஆப்ஷன் சி. அகத்தியலிங்கம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர் என கண்டறிக. ஏ. செய்வினை தொடர், பி. செயப்பாட்டு வினை தொடர், சி. தன்வினை தொடர், டி. பிறவினை தொடர். கரெக்டான ஆப்ஷன் பி. செயப்பாட்டு வினை தொடர். தேர்ட் கொஷின் பாருங்கள். மல்லில் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன. மல்லில்ங்கிற கடையில் தான் கோடு போட்டிருக்காங்க. மல்லில் அப்படின்னு என்னென்னா ஏ. மறுமை, பி. பூவரச மரம், சி. வளம், டி. பெரிய. மல்லில் அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, வளம். நாலாவது கொஷின் பாருங்கள். கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் என்று கூறியவர் ஏ. பாரதியார், பி. பெரியார், சி. முடியரசன், டி. பாவேந்தர். கரெக்டான ஆப்ஷன் டி. பாவேந்தர் பாரதிதாசன். ஃபிஃப்த் கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி சரியானவற்றை தேர்க. ஏ. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, பி. கொடியில் உள்ள மலரை பறித்து வா, சி. கொடியில் உள்ள மலரை கொய்து வா, டி. கொடியில் உள்ள மலரை உதிர்த்து வா. மரபு பிழைகள்னால் மலர்னா கொய் தான் செய்வாங்க, அதனால் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஆறாவது கொஷின் பாருங்கள். என் தமிழ்னா பிரித்து எழுதுக. ஏ. என் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா, பி. எந்த ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா, சி. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா, டி. எந்தம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா. கரெக்டான ஆப்ஷன் சிக்ஸ்த்துக்கு வந்து சி தான், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. செவன்த்து கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. காஸ்மிக் ரேஸ். ஏ. விண்வெளி கதிர்கள், பி. அகசிவப்பு கதிர்கள், சி. புற ஊதா கதிர்கள், டி. விண்வெளி கதிர்கள். செவன்த்துக்கு காஸ்மிக் ரேஸ் ஆன்சர் ஏ. விண்வெளி கதிர்கள். பி பாருங்கள். அகசிவப்பு கதிர்கள்னால் இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சி. புற ஊதா கதிர்கள் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. டி. விண்வெளி கதிர்கள்னால் ஸ்பேஸ் டெக்னாலஜி. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். சரியான பொருளை தேர்க. முனிவு. ஏ. சினம், பி. தலை, சி. உறவினர், டி. முனிவர். முனிவு அப்படின்னாலே சினம் தான் கரெக்டான ஆப்ஷன். தலை அப்படின்னா முடி அப்படின்னா தலைன்னு வரணும். தமர் அப்படின்னா உறவினர். ஓகேவா. அடுத்து பாருங்கள். 9th கொஷின். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமன் போடு என்று கூறியவர் ஏ. பாரதியார், பி. தாராபாரதி, சி. நாமக்கல் கவிஞர், டி. பாரதிதாசன். இது கரெக்டான ஆப்ஷன் டி. பாரதிதாசன். 10வது கொஷின் பாருங்கள். சரியான மருவை தேர்க. மன்னார்குடி. ஏ. மதுரை, பி. மன்னை, சி. மயிலை, டி. மன்னார். மன்னார்குடி அப்படின்னா பி. மன்னை தான் கரெக்டான ஆப்ஷன். 11. நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி நடந்த இளம் தென்றலே இது யாருடைய வரிகள். ஏ. தமிழொலி, பி. முடியரசன், சி. கண்ணதாசன், டி. தாராபாரதி. கண்ணதாசன் தான் கரெக்டான ஆப்ஷன். இவர் இயற்பெயர் முத்தையா. 12th கொஸ்டின் பாருங்கள். படுகர் எதிர்சொல் தருக. படுகர்னா பள்ளம் தான் கரெக்ட், பொருள் வந்து பள்ளம் வரும். அதோடைய எதிர்சொல் எதுன்னா மேடு. 13வது கொஸ்டின் பாருங்கள். சரியான வட்டார வழக்கு சொல்லை தேர்க. பாய்ச்சல் கவனமாக, பி. நீத்துப்பாக்கம் சோற்று கஞ்சி, சி. பதனம் பாத்தி, டி. வரத்துக்காரன் புதியவன். இதில் வந்து சரியான வட்டார வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. வரத்துக்காரன் புதியவன் தான் கரெக்டு. அப்போ ஏ ஆப்ஷன் பாருங்கள். பாய்ச்சலுக்கு வந்து பாத்தின்னு தான் வந்திருக்கணும். பிக்கு வந்து நீத்துப்பாக்கம்னா மேல் கஞ்சி, சி. பதனம் அப்படின்னா கவனமாக. 14வது கொஷின் பாருங்கள். இனியன் கவிஞர் எவ்வகை தொடர் என காண்க. ஏ. விழித்தொடர், பி. பெயரச்ச தொடர், சி. எழுவாய் தொடர், டி. வினைமுற்று தொடர். இனியன் கவிஞர் அப்படிங்கிறது
இது வந்து தொடர் கேட்டிருக்காங்க. இது தொகான்னு 2 வகைப்படும் தொடர் வந்து. அப்போ தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். ஓகேவா? அதுதான் வந்து தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. அதில் வந்து இதில் எழுவாய், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர்னு சொல்லி 9 வகைப்படும். அதில் இனியன் கவிஞருங்கிற எதில் வருதுன்னா கரெக்டான ஆப்ஷன் சி, எழுவாய் தொடர். ஏன்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது தான் எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ இனியன் கவிங்கிறது ஒரு பெயரை தொடர்ந்து பயனிலை வந்திருக்கிறதுனால தான் இது வந்து எழுவாய் தொடர்னு சொல்கிறோம், இனியன் கவிஞருங்கிறது. ஓகேவா? அப்போ கரெக்டான ஆப்ஷன் சி. 15வது கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என என்ன வலுவமைதின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன வலுவமைதி? ஏ பால் வலுவமைதி, சி பி இட வலுவமைதி, பி மரபு வலுவமைதி, டி கால வலுவமைதி. வலு அமைதி வலு வலா அப்படின்னு 2 இது இருக்குது. ஓகேவா? வலு அமைதி அப்படிங்கிறது என்னென்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். ஓகேவா? அதாவது இலக்கண முறையின்றி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியரால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலு அமைதின்னு சொல்லுவாங்க. இந்த வலு அமைதியே வந்து எத்தனை இருக்குன்னா திணை வலுவமைதி, பால், இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லி 5 இருக்குது. ஓகேவா? அதில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படிங்கிறது எதுனா கால வலுவமைதி தான் வரும். கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இது கால வலுவமைதின்னு சொல்கிறாங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். எவ்வகை தொடர் என எவ்வகை சொற்றொடர் காண்க? ஏ தொடர் வாக்கியம், பி கலவை வாக்கியம், சி தனி சொற்றொடர், டி நேர்கூற்று வாக்கியம். இது வந்து ஒலித்ததால் வந்திருக்குல்ல, அப்போ கலவை வாக்கியம். 17வது கொஸ்டின் பாருங்கள். சரியான அகரவரிசையை தேர்க. ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள், அப்புறம் தான் மெய்யெழுத்துக்கள் பார்க்கணும். அப்போ உயிரெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு எது வரும்னா அ இ உ ஊ, அதுக்கப்புறம் தான் ஏ வரணும். அப்போ ஊக்கு அப்புறம் தான் ஏ வரணும். அப்போ சியில் பாருங்கள் ஊ, அதுக்கப்புறம் தான் ஏ வருது. மேக்கு அப்புறம் தான் மா வரணும். அப்போ கரெக்டான ஆப்ஷன் சி தான். 17th ஆப்ஷன் தான் கரெக்டு. 18வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. ஏ காருகர் பட்டு, பி தூசு நெய்பவர், சி பாசவர் துணி, டி கிளி வெற்றிலை விற்போர். ஓகேவா? இப்போ கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். காருகர் அப்படிங்கிறது யாருன்னா நெய்பவர் தான் காருகர். தூசு அப்படின்னா பட்டு, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், கிளி அப்படின்னா துணி. அப்போ 2, 1, 4, 3 கரெக்டான ஆப்ஷன் பி. இவை சரி. 19வது கொஸ்டின் பாருங்கள். இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை என்ற வரிகள் எழுதியவர்? ஏ கண்ணதாசன், பி டி.கே. சிதம்பரனார், சி மக்கள் கவிஞர், டி முடியரசன். கரெக்டான ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு. என்ன புதினத்திற்காகனா சேரன்மான் காதலி அப்படிங்கிறது. எந்த வருஷம்னா 1980. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20 ரிவைவலிசம் தமிழ் சொல் காண்க. ஏ மறுமலர்ச்சி, பி மீட்டுருவாக்கம், சி மெய்யியலாளர், டி நம்பிக்கை. ஓகேவா? ரிவைவலிசம் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் பி மீட்டுருவாக்கம். இப்போ மறுமலர்ச்சின்னா ரினைசான்ஸ்னு வரும். சி மெய்யியலாளர்னா ஃபிலோசஃபர், டி நம்பிக்கைனா பிலீஃப். 21 விலாசம் சரியான பொருளை தேர்க. ஏ உலகம், பி கொடிமரம், சி அழகு, டி மேகம். விலாசம் அப்படின்னா சி அழகு தான் கரெக்டு. 22வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று. கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம். கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்றும் பொருள்களும் உண்டு. இதில் வந்து 2மே கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் விளக்கமும் சரி. ஓகேவா?
23 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ரூட் வேர்ட் டிக்ஷனரி. ஏ புத்தக மதிப்புரை. பி கலை விமர்சகர். சி வேறு சொல் அகராதி. டி பண்பாட்டு கூறுகள். கரெக்டான ஆப்ஷன் சி வேறு சொல் அகராதி. புத்தக மதிப்புரை அப்படின்னா புக் ரிவ்யூ. ஏ ஆப்ஷனுக்கு புக் ரிவ்யூ. கலை விமர்சகர்னா ஆர்ட் கிரிட்டிக். பி ஆப்ஷனுக்கு. டி ஆப்ஷன் பண்பாட்டு கூறுகள் அப்படின்னா கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ்னு வரணும். 24வது கொஸ்டின் பாருங்கள். பசுந்தளிர் பிரித்து எழுதுக. ஏ பசுமை ப்ளஸ் தளிர். பி பசு ப்ளஸ் தளிர். சி பைசு ப்ளஸ் தளிர். டி பை ப்ளஸ் தளிர். கரெக்டான ஆப்ஷன் பசுமை ப்ளஸ் தளிர். ஏ தான் கரெக்டு. 25வது கொஸ்டின் பாருங்கள். ஜி.யு. போப் திருக்குறளை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஏ 1893. பி 1900. டி சி 1886. டி 1872. கரெக்டான ஆப்ஷன் 1886. திருக்குறள் 1886 ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகமும் ஆங்கிலத்தில் 1900 மொழிபெயர்த்திருப்பார் திருவாசகம். 26வது கொஸ்டின் பாருங்கள். சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவிக்கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்ற பாடலை எழுதியவர்? ஏ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பி முத்தையா. சி கீவா ஜெகநாதர். டி காந்திய கவிஞர். கரெக்டான ஆப்ஷன் முத்தையா கண்ணதாசன். 27 மா என்ற சொல்லின் பொருள்? ஏ தனிமை. பி விலங்கு. சி வெள்ளம். டி புதுமலை. கரெக்டான ஆப்ஷன் மானா விலங்கு. மா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது, அது நிறைய படிச்சுக்கோங்க. 28வது கொஸ்டின் பாருங்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அலை அலை அலை. ஏ பறவையின் மூக்கு. பெண்மயில் கவின். பி வலிமை காற்று பாதை. சி சனி மகிழ்ச்சி நீக்குதல். டி கடல் அலை கவின் கூப்பிடு. இ விடை தெரியவில்லை. 28 கரெக்டான ஆப்ஷன் கடல் அலை கவின் கூப்பிடு. டி தான் கரெக்டான ஆப்ஷன். 29 உவா எதிர் சொல் தருக. ஏ நட்சத்திரம். பி சந்திரன். சி பௌர்ணமி. டி அமாவாசை. உவா அப்படிங்கிறது எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் உவாவோட கரெக்டான சொல் எதுன்னா அமாவாசை தான். அதோட எதிர் சொல் தான் பௌர்ணமி. ஓகேவா? இப்போ சந்திரன்னா உடுப்பதின்னு வரும். உடுப்பதி. ஓகேவா? உடுப்பதி, அதுக்கு சந்திரன் வரும். 30வது கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. ஏ காப்பிய இலக்கணம் பயின்று காப்பிய நயங்கள் குறித்து பேசும் திறன் பெறுதல். இது கரெக்டான ஆப்ஷன் எதுனா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 31 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. ஜூரிஸ்டிக்ஷன். ஏ சாட்டுரை. பி தண்டனை. சி ஆணையுறுதி ஆவணம். டி அதிகார எல்லை. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை தான் கரெக்டு. ஓகேவா? சாட்டுரைனா அலிகேஷன். தண்டனை அப்படின்னா கன்விக்ஷன். ஆணையுறுதி ஆவணம் அப்படிங்கிறது அஃபிடேவிட். அஃபிடேவிட்னா ஆணை உறுதி ஆவணம். ஓகேவா? சாட்டுரை அப்படிங்கிறது அலிகேஷன். தண்டனைனா கன்விக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னா அஃபிடேவிட். 32 பொறுத்துக. பகடு விரைவு. அள்ளல் நாய். சி நமலி எருது. டி கதல் சேரு. ஓகேவா? நமலி அப்படிங்கிறது நாயின்னு தெரியும். இப்போ 3வது 2 ஆப்ஷன்னா 2 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். பகடு அப்படிங்கிறது எருது. ஓகேவா? அதுவும் தெரியும். அப்புறம் அள்ளல்னா சோறு. கதல்னா விரைவு. அப்போ 3 4 2 1. கரெக்டான ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 33 கண்ணதாசனின் நூல்களில் சரியானவற்றை தேர்க. ஏ பாஞ்சாலி சபதம். பி ராவண காவியம். சி இயேசு காவியம். டி பராசக்தி மகாகாவியம். கண்ணதாசனோட சரியான நூல் எதுனா இயேசு காவியம் தான் கரெக்டு. பாஞ்சாலி சபதம் இது யாரோடதுன்னா பாரதியாரோடது. ராவண காவியம் யாரோடதுன்னா புலவர் குழந்தை. பராசக்தி மகாகாவியம்னா கவியோகி சுத்தானந்த பாரதியாரோடது. 34வது கொஸ்டின் பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை தேர்க. ஊன். ஓகேவா? ஏ நறுமணம் உள்ளம். பி உணவு இறைச்சி.
சி உணவு வறிய இடம், டி வலிமை தீமை. இது கரெக்டான ஆப்ஷன் ஊனுங்கிறது உணவு இறைச்சி. 35வது கொஸ்டின், கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி அரைப்பான் தலை. இக்குறட்பாவில் ஆராய்ந்து சொல்கிறவர் யார்? ஏ அரசர், சொல்லியபடி செய்பவர், சி தூதுவர், டி உறவினர். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அது என்ன பொருள்னா, தன் கடமை இன்னாது என்று தெளிவாக அறிந்து தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கிறவரே சிறந்த தூதுவர். அப்போ இது யார்? அப்போ இப்பாடல் ஆராய்ந்து சொல்கிறவர் யாருன்னா தூதுவர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அப்போ 37வது கொஸ்டின் பாருங்கள். 35க்கு சி தான் ஆப்ஷன். கல்லாரே ஆயினும் கற்றாரை தேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று கூறும் நூல். 36வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஏ நாலடியார், பி நான்மணிக்கடிகை, சி திருகடுகம், டி ஏலாதி. கரெக்டான ஆப்ஷன் ஏ நாலடியார். 37வது கொஸ்டின் பாருங்கள். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை என்ற ஔவையாரின் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஏ மூதுரை, பி கொன்றை வேந்தன், சி நல்வழி, டி ஞானக்குரல். கரெக்டான ஆப்ஷன் சி நல்வழி. 38வது கொஸ்டின், உவேசா புறநானூற்று எந்த ஆண்டு அச்சில் பதிப்பித்தார்? ஏ 1896, பி 1892, சி 1903, டி 1894. கரெக்டான ஆப்ஷன் டி 1894. 39 உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தண்ணில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரெச்சம் காண்க. உண்டு பிரிந்து வளர்ந்த வந்திருக்கு. அப்போ இது வளர்ந்ததான் பெயரெச்சம். கரெக்டான ஆப்ஷன். ஆல முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பெயரெச்சம். 40வது கொஸ்டின் பாருங்கள். மரபு சொல்லிற்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அகலக்கால். ஏ அளவு கடந்து போதல், பி அலைந்து திரிதல், சி காத்திருந்து ஏமாறுதல், டி ஆசை காட்டுதல். கரெக்டான ஆப்ஷன் அளவு கடந்து போதல். 41 மரபு பிழைகளை நீக்கி சரியானவற்றை தேர்க. ஏ வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானை குட்டியும் கண்டேன், பி வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரலையும் யானை கன்றும் கண்டேன், வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கம் குட்டியும் யானை கன்றும் கண்டேன், டி வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குரலையும் யானை குட்டியும் கண்டேன். கரெக்டான ஆப்ஷன் சிங்கம் குரலை, யானை கன்று. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 42வது கொஸ்டின் பாருங்கள். விரிபெருந்தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதென்றே இப்பாடல் வரிகள் யாருடையது? ஏ கண்ணதாசன், பி முடியரசன், சி பாரதிதாசன், டி மக்கள் கவிஞர். கரெக்டான ஆப்ஷன் சி பாரதிதாசன். 43 வாரிதி பொருள் தருக. ஏ பிளந்து, பி உலகம், சி தீமை, டி கடல். கரெக்டான ஆப்ஷன் டி கடல். 44வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஏ பேகன் பரம்புமலை, பி காரி பொதியமலை, சி பாரி பொதினிமலை, டி ஆய் மலையாமான் நாடு. ஓகேவா? பேகன் அவங்களுக்கு பொதினி மலை தான் கரெக்டு. காரி அப்படின்னா மலையமான் நாடு காரிக்கு. பாரி பரம்புமலை, ஆய் பொதியமலை. கரெக்டான ஆப்ஷன் 3, 4, 1, 2. பேகன் பொதினி மலை, காரி மலையமான் நாடு, பாரி பரம்புமலை, ஆய் பொதியமலை. கரெக்டான ஆப்ஷன் 3, 4, 1, 2 ஏ ஆப்ஷன். 45 கிரீன் பெல்ட் மூமெண்ட் சரியான தமிழ் சொல் தேர்க. ஏ பசுமை இயக்கம், பி பசுமை வளாக இயக்கம், சி விவசாயிகள் இயக்கம், டி பசுமை இயக்க வாரியம். கரெக்டான ஆப்ஷன் கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னா பசுமை வளாக இயக்கம். 47வது கொஸ்டின், தவறான இணையை காண்க. ஏ செற்றார் பகைவர், பி உடுப்பதி அமாவாசை, சி அமலன் ராமன், டி துன்பு துன்பம். ஓகேவா? இதில் தவறான இணை எதுன்னு கேட்காங்க. உடுப்பதினா அமாவாசை கிடையாது. உடுப்பதினா சந்திரன் வரும். அமாவாசைக்கு உவாதா அமாவாசைன்னு வரும். இப்போ செற்றார்னா பகைவர் கரெக்டாக இருக்குது. அமலன்னா ராமன் கரெக்டு.
துன்புனா துன்பம் கரெக்டு தான். உடுப்பதி தான் சந்திரன், உடுப்பதிக்கு சந்திரன், உவானா அமாவாசை. ஓகேவா? 47வது கொஷின் பாருங்கள். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற வரிகள் யாருடையது? ஏ. உருத்திரங்கண்ணனார், பி. நாமக்கல் கவிஞர், சி. பாரதிதாசன், டி. ஔவையார். கரெக்டான ஆப்ஷன் டி. ஔவையார். 48வது கொஷின். உற்றெடுத்தே அன்புரையால் உழுக்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ? இப்பாடல்களை இயற்றியவர்? ஏ. நாமக்கல் கவிஞர், பி. கண்ணதாசன், சி. தமிழொலி, டி. தாராபாரதி. கரெக்டான ஆப்ஷன் ஏ. நாமக்கல் கவிஞர். 49வது கொஷின் பாருங்கள். வள்ளுவனை பெற்றதை புகழ் வையகமே என திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா? ஏ. ஏ வீரமாமுனிவர், பி. ஜி.யு. போப், சி. பாவேந்தர், டி. பாரதியார். கரெக்டான ஆப்ஷன் பாவேந்தர். ஓகேவா? 50வது கொஷின். தவறான இணையை காண்க. ஏ. பிளெயின்டிஃப் சமவெளி, பி. அலிகேஷன் சாட்டுரை, சி. அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம், டி. கன்விக்ஷன் தண்டனை. 50வது கொஷின். இதை தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அலிகேஷன் சாட்டுரை கரெக்டு, அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம் கரெக்டு, கன்விக்ஷன் தண்டனை கரெக்டு. பிளெயின்டிஃப் அப்படின்னா வாதின்னு வரணும், சமவெளி கிடையாது. ஓகேவா? 51வது வாழை பிஞ்சு வகை காண்க. ஏ. பிள்ளை, பி. கன்று, சி. கச்சல், டி. குறும்பை. வாழை கச்சல், பிஞ்சு வகை கச்சல் தான். 52வது கொஷின் பாருங்கள். சரியான மரபை தேர்க. ஆடு. ஏ. குலை, பி. மந்தை, சி. நிரை, டி. கூட்டம். மக்கள் தான் கூட்டம் வரும், ஆட்டு மந்தை. ஓகேவா? ஆட்டு மந்தை. 53 ஆள் ப்ளஸ் அத்தி சேர்த்து எழுதுக. ஏ. ஆள் அத்தி, பி. ஆலமரம், சி. ஆள் அத்தி, டி. ஆரத்தி. கரெக்டு, டி. ஆப்ஷன் ஆரத்தி. 54வது கொஷின் பாருங்கள். வாய்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆய்வு பெருக்கம் உண்டாம் என்று குறளை எழுதியவர்? ஏ. பாரதியார், பி. திருவள்ளுவர், சி. ஔவையார், டி. நெல்லை சு. முத்து. கரெக்டான ஆப்ஷன் சி. ஔவையார். 55வது கொஸ்டின். பூங்குழல் வந்தால் எவ்வகை தொடர் என காண்க. ஏ. உவமைத்தொகை, பி. அன்மொழி தொடர், சி. வினைத்தொகை, டி. பண்புத்தொகை. பூங்குழல் வந்தால்ங்கிறது அன்மொழி தொகை தான் கரெக்டு. 56 அகரவரிசையில் எழுதுக. இதில் உயிரெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு வர்றது ஆ தான் வரணும், அதுக்கப்புறம் தான் ஆ வரணும். ஓகேவா? அ, அதுக்கப்புறம் ஆ, அதுக்கப்புறம் கே, ச, ட, தப்புறம் கேக்கு அப்புறம் தீ வரணும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. அ, ஆ, அப்புறம் அப்புறம் தீ வரணும். கரெக்டு. 57 வரகரசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முரமுருவென புளித்த மோரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஏ. புரட்சிக்கவி, பி. சமுதாய மலர், சி. புறநானூறு, டி. கொன்றை வேந்தன். கரெக்டான ஆப்ஷன் கொன்றை வேந்தன். 58 பாடினாள் கண்ணகி எவ்வகை தொடர் காண்க. ஏ. பெயரெச்ச தொடர், பி. வினையெச்ச தொடர், வினைமுற்று தொடர், டி. வேற்றுமை தொடர், டி. எழுவாய் தொடர். பாடினாள் கண்ணகிங்கிறது வினைமுற்று தொடர் தான். 59 கொஷின். பண்ணெண்ணாம் பாடற் கியன்பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணியை காண்க. பண்ணெண்ணாம் பாடற் கியன்பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதோட பொருள் என்னென்னா, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். அதனால் இது எடுத்துக்காட்டியிருக்காங்க. ஒரு இதை சொல்லி இன்னொன்று எடுத்துக்காட்டியிருக்கிறதுனால இது எது கீழே வரும்? ஏ. உவமை அணி, பி. எடுத்துக்காட்டு உவமை அணி, சி. பிரிது மொழிதல் அணி, டி. இல்பொருள் உவமை அணி. கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்காட்டு உவமை அணி தான் கரெக்டு. 60வது கொஷின் பாருங்கள். அருந்துணை பிரித்து எழுதுக. ஏ. அருமை ப்ளஸ் துணை, பி. அரு ப்ளஸ் துணை, சி. அருமை ப்ளஸ் இணை, டி. அரு ப்ளஸ் இணை. கரெக்டான ஆப்ஷன் அருமை ப்ளஸ் துணை.
61 பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணியை காண்க. ஏ சொற்பொருள் பின்வருள்ள அணி, பி எடுத்துக்காட்டு உவமை அணி, சி பொருள் பின்வருள்ள அணி, டி வேற்றுமை அணி. அதாவது இது கரெக்டான ஆப்ஷன் எதுனா பொருள் பின்வருநிலை அணி தான் கரெக்டு. எடுத்துக்காட்டு உவமை பூவாது காய்க்கும் மரம் உள்ளங்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி தான் கரெக்டு. ஓகேவா, எடுத்துக்காட்டு உவமை அணி 61க்கு எடுத்துக்காட்டு உவமை அணி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் 62 பைன்சுதை தமிழ் சொல் காண்க. ஏ சுண்ணாம்பு, பி வெண்கலம், சி செங்கல், டி சிமெண்ட். கரெக்டானது வந்து டி சிமெண்ட். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஏ நேற்று தென்றல் காற்று அடித்தது, பி நேற்று தென்றல் காற்று வீசியது, சி நேற்று தென்றல் காற்று வந்தது, டி நேற்று தென்றல் காற்று சுழன்றது. கரெக்டான ஆப்ஷன் பி நேற்று தென்றல் காற்று வீசியது. 64 சரியான இணையை காண்க. ஏ ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சத்து பின் வல்லினம் மிகாது, பி இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது, சி 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளின் வல்லினம் மிகாது, டி கல் என்னும் அச்சினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகும் போட்டிருக்கு. இது சரியான இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகள் வல்லினம் மிகாதுங்கிறது சரியானது. சி ஆப்ஷன் கரெக்டு. ஈறுகட்டு எதிர்மை பெயரச்சத்து பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, மிகும். இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாதுங்க மிகும். கல் என்னும் அச்சினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க, மிகாது. 65 மிசை எதிர்சொல் கேட்டிருக்காங்க. மிசைனா மேலே தான் கரெக்டு, அது வந்து அதோட பொருள் வந்து மேலே, ஆனால் எதிர்சொல் கேட்டிருக்காங்க, அப்போ கீழே தான் கரெக்டு. 66 ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 65க்கு ஏ தான் கரெக்டு. 66 கெடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ சொல் பின்வருநிலை அணி, பி பொருள் பின்வருநிலை அணி, சி சொற்பொருள் பின்வருநிலை அணி, டி வஞ்ச புகழ்ச்சி அணி, டி இ விடை தெரியவில்லை. இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பொருள் பின்வருநிலை அணி தான் கரெக்டு. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னா செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளோ பின்வரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வருநிலை அணி ஆகும். ஓகேவா, அதுக்கு எடுத்துக்காட்டு கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இக்குறப்பாவில் வந்து செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன. ஒரு சொல், அதாவது இரு சொல்லுமே ஒன்று தான் குறிக்குது, வந்ததே திருப்பி வந்து பொருள் வந்திருக்காதான், இது பொருள் பின்வருநிலைன்னு சொல்கிறாங்க. 67 பொறுத்துக. ஏ நசை விருப்பம், பி வேலம் ஆண் யானை, சி யா ஒரு வகை மரம், டி பிடி பெண் யானை. ஓகேவா, நசைனா விருப்பம் கரெக்டு, வேலம்னா ஆண் யானை, யானை ஒரு வகை மரம், பிடினா பெண் யானை. இப்போ 1 2 3 4. இப்போ கரெக்டான ஆப்ஷன் ஏ. 68 திருவள்ளுவரை உலக புலவர் என்று புகழ்ந்தவர் யார். ஏ வீரமாமுனிவர், பி குன்றக்குடி அடிகளார், சி ஜியு போப், டி கால்டுவெல். சி கரெக்டான ஆப்ஷன் சி ஜியு போப். 69வது கொஷின் பாருங்கள். 8வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது. ஏ சென்னை, பி கோலாலம்பூர், சி மதுரை, டி தஞ்சாவூர். 8வது வந்து தஞ்சாவூரில் தான் நடந்துச்சு. அது எப்போன்னா 1995 1995 நடந்துச்சு. இது ஷார்ட்கட் உண்டு. எப்படின்னா கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையெடுத்து தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கோவில் செல்லும்னு ஆரம்பிக்குமா, அப்போ கோலாலம்பூர், செல்லும்னா சென்னை, கோவில் செல்லும் பாவனாவுனா பாரிஸு, கோவில் செல்லும் பாவனை யாராவதுனா யாழ்ப்பாணம், வழி மாறித்தாள்னா மதுரை, கோவில் நிர்வாகம் மொட்டை எடுத்துனா மொரீசஸு, தண்டிக்கும்னா தஞ்சாவூர். ஓகேவா, அப்போ கோலாலம்பூர் ஃபஸ்ட்டு வந்து 1966 வரும். ஃபஸ்ட்டு வந்து 1966, செகண்ட் வந்து 1968 சென்னை, 3வது வந்து பாரிஸில் வந்து 1970, 4வது வந்து யாழ்ப்பாணம் 1974, மதுரை வந்து 5 1981, கோலாலம்பூர் 1987, மொரீஷியஸ் 1989, தஞ்சாவூர் 1995. செம்மொழி மாநாடு நடந்தது வந்து கோவையில் நடைபெற்றிருக்கு, அது 2010 நடந்திருக்கும்.
ஓகேவா, நல்லா படித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. 70 சரியான இணையை தேர்க. ஏ வருக்கை பலாப்பழம், பி நெற்றி தலை, சி இசை மனம், டி அடிசில் சோம்பல். சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. வருக்கை பலாப்பழம்ங்கிறது கரெக்டு. இசைங்கிறது என்னென்னா புகழ் தான் இசை. நெற்றி அப்படிங்கிறதானா உச்சி. அடிசல்னா சோறு தான் வரும், சோம்பல் வராது. 71 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. உற்றொலி உருப்பொருள் உதவியும் கொடுத்தும். பி உருப்பொருள் உதவியும் உற்றொலி கொடுத்தும். சி உற்றொலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும். டி உதவியும் உற்றொலி உருப்பொருள் கொடுத்தும். கரெக்டான ஆப்ஷன் சி உற்றொலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும். 72 கோடிட்ட இடத்தை நிரப்புக. மனிதனையும் விலங்கையும் டேஸ் மொழியாகும். ஏ புதுப்பிப்பது, பி வேறுபடுத்துவது, சி இணைப்பது, டி சிறப்பிப்பது. வேறுபடுத்துவது தான் கரெக்டு. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். 73 பொருந்தாத இணை தேர்க. ஏ ஏர்கோள் எருதுகட்டி, பி திருவாரூர் கரிக்கையூர், சி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, டி பட்டிமன்றம் பட்டிமண்டபம், இ விடை தெரியவில்லை. இதில் பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. திருவாரூர் தான் பொருந்தாது, மற்றது எல்லாமே பொருந்தும். ஏர்கோள்னா எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் பட்டிமண்டபம் கரெக்டு. 74வது கொஷின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. மறை மறை. ஏ தாமரை வேதம், பி வேதம் தாமரை, சி குதிரை பறித்தல், டி பாத்தி வீரம். 74 கரெக்டான ஆப்ஷன் ஏ தாமரை வேதம். 75 தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? ஏ வினாத்தொடர், பி கட்டளை தொடர், சி செய்தி தொடர், டி உணர்ச்சி தொடர். கரெக்டான ஆப்ஷன் சி செய்தி தொடர். 76வது கொஷின் பாருங்கள். அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் என்ற அடியில் அணிந்து பொருள் தருக. ஏ நெருப்பு, பி அருகில், சி உலகம், டி எப்பொழுது. கரெக்டான ஆப்ஷன் அணிந்து அப்படின்னா அருகில். 77வது கொஷின் ஒருமை பன்மை சரியானவற்றை தேர்க. ஏ இவை பழங்கள் அன்று, பி இவை பழங்கள் அல்ல, சி இவை பழங்கள் அல்லல், டி இவை பழங்கள் அல்லை. கரெக்டான ஆப்ஷன் இவை பழங்கள் அல்ல. 78 மரபு பிழைகளை நீக்கி சரியானவற்றை தேர்க. ஏ கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின, பி கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின, சி கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை கன்றுகள் ஓடின, டி கோழி பிள்ளைகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. கரெக்டான ஆப்ஷன் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. இதான் மரபு பிள்ளை கரெக்டாக இருக்குது. 79 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. கல்ச்சுரல் அகாடமி. ஏ பண்பாட்டு கழகம், பி பண்பாட்டு விழுமியங்கள், சி பண்பாட்டு இலக்கியம், டி பண்பாட்டு கலை. கரெக்டான ஆப்ஷன் பண்பாட்டு கழகம் அகாடமி. 80வது கொஷின் பாருங்கள். அவர்கள் நன்றாக படித்தனர். எவ்வகை தொடர் என காண்க. ஏ பிறவினை, பி தன்வினை, சி செய்வினை, டி செய்பாட்டு வினை. கரெக்டான ஆப்ஷன் தன்வினை. 81 அமை பொருள் தருக. அமை பொருள் காண்க. ஏ மாளிகை, பி வகை, சி பண்பு, டி மூங்கில். கரெக்டான ஆப்ஷன் டி மூங்கில். 82 தவறான இணையை காண்க. ஏ மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம், பி விஸ்டம் அகன்ற, சி ஈக்குவாலிட்டி சமத்துவம், டி டிபேட் பட்டிமன்றம். மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம் கரெக்டு, சி ஈக்குவாலிட்டி சமத்துவம் கரெக்டு, டி டிபேட் பட்டிமன்றம் கரெக்டு. தவறானது விஸ்டம். விஸ்டம் அப்படின்னா ஞானம். 83வது கொஸ்டின் பாருங்கள். பாரதிதாசன் இயற்பெயர். ஏ பாவேந்தர், பி கனக சுப்பிரமணி, சி கனக சுப்புரத்தினம், டி பாரதிதாசன். கரெக்டான ஆப்ஷன் கனக சுப்புரத்தினம். 84வது கொஸ்டின் பொறுத்துக. ஏ விரியன் தண்டனை, சி திருகு முருகு காலாதி, சி நாங்குல் புழு சிலம்பு, டி குண்டலப்பூச்சி பாடகம். ஓகேவா. அப்போ விரியன் அப்படிங்கிறது சிலம்பு, திருகு முருகு அப்படின்னா தண்டை, நாங்குல் புழு அப்படின்னா பாடகம், குண்டலப்பூச்சி அப்படின்னா காலாளி. அப்போ 3, 1, 4, 2. கரெக்டான ஆப்ஷன் பி. 85 சரியான இணையை தேர்க. ஏ எக்ஸ்கலேட்டர் அடுக்குமாடி, பி ஸ்ட்ரா நெகிழி குழல், சி ஹார்டிகல்ச்சர் பண்பாட்டுக்கலை, பர்சனாலிட்டி மன உணர்ச்சி, டி.
இதில் வந்து சரியான இணை எதுங்கன்னா ஸ்ட்ரா நெகிழி குழல் தான் கரெக்டு. எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு தான் எக்ஸ்கலேட்டர். அதுவே லிஃப்ட்னா மின் தூக்கி. சி ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது தோட்டக்கலை. பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. 86வது அந்தம் எதிர்சொல் தருக. அந்தம் ஏ முடிவு, சி கடைசி, சி ஆரம்பம், டி இடையில். அந்தமோட கரெக்டான மீனிங் முடிவு தான். அப்போ அதோட எதிர்சொல்னா ஆரம்பம். சி தான் கரெக்டு. 87 தஞ்சை பெரிய கோவிலுக்கு ராசராசனால் அழைக்கப்பட்ட பெயர். ஏ பிரகதீஸ்வரர் கோயில், பி தட்சிணமேரு, சி கைலாசநாதர் கோவில், டி தஞ்சை பெரிய கோவில். கரெக்டான ஆப்ஷன் பி தட்சிணமேரு. 88 ஜி.யு. போப் முதலாக தமிழ் உரையை சொற்பொழிவாற்றிய இடம். ஏ தஞ்சாவூர், பி திருச்சி, சி சாந்தோம், டி சென்னை. ஜி இப்போ முதலாக தமிழ் உரை ஆற்றியது எங்கன்னா சாந்தோமில் தான் ஆற்றியிருப்பார். 89 கல்லுதல் வேறு சொல் காண்க. ஏ கல், பி கற்றல், சி கற்க, டி கற்பி. கரெக்டான ஆப்ஷன் ஏ கல். வேறு சொல் தானே, கட்டளையாக இருக்கணும் கல். 90வது கொஷின் துப்பு பொருள் தருக. ஏ வலி, பி இயக்கம், சி பல்வகைப்பட்ட பண்டம், டி வலிமை. 90வது கொஷினுக்கு கரெக்டான ஆப்ஷன் துப்பு அப்படிங்கிறது டி வலிமை. 91 பல பொருள் தரும் ஒரு சொல் தேர்க. நோன்மை, திண்மை, வன்மை, துப்பு. ஏ வலி, பி வலிமை, சி படை, டி வீரம். கரெக்டான ஆப்ஷன் பி வலிமை. 92 மலை குன்றுகள் பெயர்கள் குறித்த ஆய்வின் கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஏ ஆர்கியாலஜி, பி ஆர்னித்தாலஜி, சி ஓரோலஜி, டி பேலியோன்டாலஜி. இது கரெக்டான ஆப்ஷன். மலை குன்றுகளை பற்றி படிக்கணும்னா ஆரோலஜி தான் கரெக்டு. இதே பேலியோன்டாலஜினா புதிய படிவங்களை பற்றி ஆய்வு செய்யும் புவியியல் துறையை பற்றி படிக்கிறது தான் பேலியோன்டாலஜி. அதே ஆர்னித்தாலஜினா பேட்ஸ், அதாவது பறவைகளை பற்றி படிக்கிறது தான் ஆர்னித்தாலஜி. ஆர்கியாலஜிங்கிறது என்னென்னா ஹியூமன் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி த்ரூ தி எக்ஸிபிஷன் ஆஃப் சைட்டு, அதாவது அகலாய்வுகள் பண்ணுறது தான் ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. 93வது ஆறலி பொருள் தருக. ஏ மெய்கின்ற வண்டு, பி வண்டு மெய்கின்ற, சி உள்ளான் பறவை, டி மயில். கரெக்டான ஆப்ஷன் மெய்கின்ற வண்டு ஆறலி. 94 வா வேறு சொல்லின் வினைமுற்று காண்க. ஏ வந்த, பி வந்தால், சி வந்தவர், டி வந்து. கரெக்டான ஆப்ஷன் வினைமுற்று கேட்டிருக்காங்க டி வந்தால். 95 பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. வருடம் ஏ ஆண்டு, பி திங்கள், சி யுகம், டி உளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் வருடம்னா ஆண்டு. 96 பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. ஏ காவியம், பி பனுவல், சி பாடல், டி கவிதை. கரெக்டான ஆப்ஷன் பனுவல். 97 நெற்சேர உழுதுமுது பயன் விளங்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ பழமொழி 400, பி புரட்சிக்கவி, சி புதிய விடியல், டி இயேசு காவியம். கரெக்டான ஆப்ஷன் புரட்சிக்கவி. 98 அருள் பெருஞ்சோதி பிரித்து எழுதுக. ஏ அருள் ப்ளஸ் பெரும் ப்ளஸ் ஜோதி, பி அருமை ப்ளஸ் பெருமை ப்ளஸ் சோதி, சி அருமை ப்ளஸ் பெரும் ப்ளஸ் ஜோதி, டி அருள் ப்ளஸ் பெரும் ப்ளஸ் ஜோதி. கரெக்டான ஆப்ஷன் அருமை ப்ளஸ் பெருமை ப்ளஸ் சோதி. 99 பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஏ அண்ணா, பி பெரியார், சி காமராசர், டி பாரதியார். கரெக்டான ஆப்ஷன் யாருன்னா அண்ணா. 100வது கொஷின் பாருங்கள். சரியான நிறுத்துக்குறிகளை தேர்க. ஏ இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுனா நிறுத்துக்குறி கரெக்டாக இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன், அப்புறம் மேலிட்டுக்கொள் உங்கள் உடலின் முக்கிய பணி, உங்கள் மூளையை தாங்கிக் கொள்வது ஆச்சரியக்குறி என்றார். இதுதான் கரெக்டு. ரிவிஷன் டெஸ்ட்டோட 9th 10th 11th 12th எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. 100 கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. தேங்க்யூ.